அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மன்னரை வாழ்க்கையை பற்றி கொஞ்ச நேரம் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அல்லாஹ்வுக்காக நேரம் ஒதுக்கி இதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொருவரும் மன்னரையுடைய வாழ்க்கையை சந்திக்க போகிறவங்களாக தான் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹாலா இறந்தவர் அனைவருடைய கபறுகளையும் வெளிச்சமானதாகவும் விசாலமானதாகவும் வைப்பானாக. இன்னும் மன்னரை வாழ்க்கைக்கு செல்லக்கூடியவர்களின் கபரையும் அல்லாஹாலா சிறப்பாக்கி வைப்பானாக. அமீன். ஒரு சம்பவத்தோடு நம்ம ஆரம்பிப்போம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு தடவை ஒரு காட்டு வழியாக நடந்து போயிட்டுருக்கும் போதே அங்கே ஒரு கப்ரு இருக்குது. அந்த கப்ரை பார்த்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்களாம், கப்ரில் உள்ளவங்களே உங்களுடைய செய்தி என்ன? நான் உங்களுக்கான செய்தியை சொல்கிறேன், நீங்கள் எனக்கான செய்தியை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்களாம், நீங்கள் இறந்த பிறகு உங்களுடைய குழந்தைகள்லாம் அனாதை ஆயிட்டாங்க. அதே மாதிரி உங்களுடைய மனைவிமார்கள்லாம் வேறு ஒரு கணவன்மார்களை கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க. உங்களுடைய செல்வங்கள்லாம் பிறர் கைக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்போ சொல்லுங்கள், நீங்கள் என்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி கப்ரில் உள்ளவங்கள கேட்பாங்களாம். அப்போ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் கேட்டுட்ருக்கும் போதே குமைல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அவங்க பக்கத்தில் இருக்காங்களாம். அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குமைலே ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து சொல்கிறாங்களாம், குமைலே இந்த கப்ரில் உள்ளவங்க மட்டும் பேசக்கூடியவங்களாக இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா, நிச்சயமாக நீங்கள் தக்வாவை பேணி கொள்ளுங்க, நிச்சயமாக இறையச்சம் தான் உங்களுக்கு வெற்றி அளிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி கப்ரானது அமல்களோட பெட்டகமாக இருக்குது. நம்ம என்னென்ன அமல்கள் செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கப்ரு நமக்கு அமையும் அப்படின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம். அதே மாதிரி அந்த மன்னரையுடைய வாழ்க்கையை மரணத்துக்கு முன்னாடி யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்களாம். மனிதன் செய்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு பெட்டியில் போட்டு அந்த பெட்டியில் மனுஷன் இருந்தால் அதுதான் அவனுடைய நிலைமைன்னு. அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் நன்மையான விஷயம்லாம் செஞ்சீங்கன்னா அதற்குரிய கூலியெல்லாம் போட்ட ஒரு பெட்டகமாக அது இருக்கும். எப்படி சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்பட்டு விசாலமான வெளிச்சமான ஒரு தங்குமிடமாக அது இருக்கும். இல்லை அவங்க தீமையான விஷயம்தான் நிறையா செஞ்சுருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அது எப்படி இருக்கும்னா நெருக்கக்கூடியதாகவும் இருட்டானதாகவும் இன்னும் நரகத்துடைய துர்வாடை வரக்கூடிய ஒரு இடமாகவும் தான் அது இருக்கும். அதே மாதிரி ஒரு மனிதன் செய்கிற நல்ல செயல்கள்லாம் அவன் செஞ்சுருந்தானா அது ஒரு அழகிய வடிவில் தோன்றி கப்ரில் அவன் கூடையே இருக்குமா அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு. அதே அவன் கெட்ட செயல்கள் அதிகமாக செஞ்சுருந்தா துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு வேதனைக்குரிய காரியமாக அவன் கூட எப்போவுமே இருக்கும்னு ஹதீஸ்கள்லாம் அறிவிக்கப்படுது. அதே மாதிரி ஒரு ஹதீஸில் வந்திருக்கு என்னென்னா, ஒரு மனிதன் வஃபாத்தான பிறகு 3 பொருட்கள் கப்ரு வர போகுது. என்னென்னா, ஒன்று செல்வம், 2வது அவனுடைய குடும்பம், 3வது அவனுடைய அமல்கள். முதல் சொன்ன 2 பொருட்கள், அதாவது அவனுடைய குடும்பமும் செல்வமும் திரும்பி வந்துடும். ஆனால் அவனுடைய அமல்கள் கப்ரில் அவன் கூடையே தங்கிவிடும் அப்படின்றது நம்ம பல ஹதீஸுங்களில் பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்குது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கும் உங்களுடைய குடும்பம், பொருள், செயல்கள் எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, ஒரு மனிதர் இருக்கார், அவருக்கு 3 சகோதரர் இருக்காங்க. அவங்களுக்கு மரண நேரம் வந்துருச்சுன்னா அவர் முதல் சகோதரரை அழைச்சி கேட்பாராம், நீ எனக்கு என்னென்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த முதல் சகோதரர் சொல்லுவாராம், நான் உனக்கு உதவி செய்வேன், உனக்கு இன்னும் முடியாமல் போனால் உன்னை இப்படி மருத்துவமனைக்கு நான் அழைச்சி செல்வேன், உனக்கு எல்லா விதமான பணிவிடைகளையும் செய்வேன், ஒருவேளை நீ இறந்துட்டா உனக்கு குளிப்பாட்டி கஃனிட்டு என் தோள் மேலே தூக்கிட்டு போய் உன்னை அடக்கம் செய்வேன், அதுக்கப்புறம் உன்னுடைய நல்ல விஷயங்களெல்லாம் நான் நினச்சிட்ருப்பேன், நீ இந்த மாதிரி நல்ல செயல்கள்லாம் செஞ்சியே அப்படின்னு சொல்லி நான் நினைத்துட்ருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லுவாராம். சரி, அவர் அடுத்து 2வது சகோதரரை கூப்பிட்டு கேட்பாராம்,
அதுக்கு அந்த 2வது சகோதரர் சொல்லுவாராம், நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் உனக்கும் எனக்கும் தொடர்பு. நீ எந்த நொடி வந்து வஃபாத் ஆகுறியோ அப்போவே உனக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு அருந்துரும். நான் வேறு ஒருவருக்கு வந்து நான் சொந்தமாயிருவேன். அது யார்? 2வது சகோதரர் யார்? அதுதான் அவருடைய பொருள். முதல் சகோதரர் வந்து அவருடைய குடும்பம். அவர் என்ன பண்ணுவார்? உடம்பு முடியலைன்னா பார்ப்பார், இறந்துட்டா என்ன பண்ணுவார்? கஃனிட்டு அடக்கம் செஞ்சு அது வரையும் அது யாருன்னா முதல் சகோதரர். 2வது சகோதரர் எப்போ வந்து அந்த மனிதர் இறக்குறாரோ அப்போவே அந்த பொருள் வந்து மற்றவருக்கு வந்து சொந்தமானதாக ஆயிரும். அடுத்து 3வது சகோதரர் அழைச்சி கேட்குறாராம். அதுக்கு அந்த சகோதரர் சொல்கிறாராம், நான் உன்னுடைய கப்ரில் உன் கூடவே இருப்பேன், உனக்கு கவலைப்படாமல் உன்னை நான் பார்த்துக்குவேன். அதே மாதிரி மறுமை நாளில் உனக்கு நன்மை தீமை அளவிடும் பொழுது உன்னோட நன்மை தட்டில் நான் ஏறி உட்காந்து அதை அதிக கனமுடையதாக ஆக்கி தருவேன், உனக்காக நான் வாதிடுவேன் அப்படின்னு வந்து அந்த 3வது சகோதரர் சொன்னாராம். அந்த 3வது சகோதரர் யாருன்னா அதுதான் அவருடைய அமல். அவர் செஞ்ச நன்மையான காரியங்கள், இந்த உலகத்தில் அவர் செஞ்ச என்னென்ன நன்மை செஞ்சாரோ அதெல்லாம் தான் அந்த 3வது சகோதரர்னு. இதெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம், இப்போ சொல்லுங்கள் இந்த 3 சகோதரர்களில் யார் வந்து பலன் தரக்கூடியவங்கன்னு. அதுக்கு சஹாபாக்கள் சொன்னாங்களாம், யாரை சொல்லலாம், நிச்சயமாக வந்து 3வது சகோதரர் தான் பலன் தரக்கூடியவர், மற்ற 2 சகோதரர்னால எந்த ஒரு பலனும் இல்லைன்னு சொன்னாங்களாம். இதுலேருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம உலகத்தில் என்ன தான் வந்து செல்வங்களை சேர்த்தாலும், நம்ம வந்து உறவுகளை வந்து சேர்த்தாலும், நிச்சயமாக நம்ம வஃபாதானதுக்கு அப்புறம் நம்ம கூட இருக்க போகிறது நம்மளுடைய நல்ல அமல்கள் மட்டும்தான். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்துருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் நமக்கு அல்லாஹ் தஆலா எப்போ வந்து மரணத்தை வச்சுருக்கானோ அதுக்கு முன்னாடி வரையும் நம்மளுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நன்மையான காரியங்கள் வந்து அதிகமாக செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன்னா நம்மளால் கரண்ட்டு போனால் ஒரு இருட்டு அறையில் நம்மளால் கொஞ்ச நேரம் இருக்க முடிய மாட்டுது. அப்போ நினச்சி பாருங்கள், நம்ம மன்னருடைய வாழ்க்கையை வந்து எப்படி அமைச்சு கொள்ளணும் நம்ம அப்படின்னு. அப்போ நம்மளுடைய மன்னரையையும் நம்ம வெளிச்சமானதாகவும் விசாலமானதாகவும் சொர்க்கத்தோட பூஞ்சோலையாகவும் மாற்றுறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம அதிகமான அமல்களை செய்வோம். நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் எந்த நோக்கத்தை கொண்டு அமல்கள் செய்கிறீங்களோ அதுக்கான கூலி தான் உங்களுக்கு கிடைக்கணும். நம்ம இப்போ வந்து அல்லாஹ் தஆலா கிட்டேருந்து எனக்கு நன்மை வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சோன்னா நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கிட்டேருந்து நமக்கு நன்மை கிடைக்கும். ஆனால் அந்த ஒரு மனிதர் பார்த்து பெருமைப்படணும்னு நம்ம ஒரு நல்ல அமல் செஞ்சோன்னா நிச்சயமாக அந்த பலனும் கிடைக்கும். நீங்கள் அந்த மனிதர் பார்த்து உங்களை பார்த்து பெருமைப்படணும் தானே நினச்சிங்க, அதே மாதிரி அந்த மனிதர் பார்த்து பெருமைப்படுவாங்க. ஆனால் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு எந்த கூலியும் வந்து வழங்கப்படாது. நிச்சயமாக முகஸ்துதிக்காக எந்த ஒரு அமலும் வந்து பண்ணக்கூடாது. அது நிச்சயமாக பாவத்தில் சேரக்கூடியதாக இருக்குது. நம்ம செய்கிற ஒவ்வொரு அமலுமே நற்காரியமும் அல்லாஹ் தாலாவுக்காக நம்ம செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் வல்ல ரஹ்மான் உங்களுடைய கபரையும் என்னுடைய கபரையும் விசாலமானதாகவும் வெளிச்சமானதாகவும் ஸ்வர்க்கத்தின் பூஞ்சோலையாகவும் ஆக்கி வைப்பானாக. இன்னும் நம் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் பொருந்தி கொண்டு அவர்களுடைய கபருடைய வாழ்க்கையும் அல்லாஹ் தாலா சிறப்பானதாக மாற்றி தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.